This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. அர்ஜுனுக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் ஸ்கூல் முடிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரன்னிங் ரேஸ் விளையாட பிளே கிரவுண்டுக்கு போயிடுவான். அர்ஜுன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவான். எல்லா ரேஸ்லயும் அவன் தான் எப்பவுமே ஜெயிப்பான். அவ்வளோ ஃபாஸ்டா ரன்னிங் ரேஸ் ஓடுவான். ஒரு நாள் அவனோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு 100 மீட்டர் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எல்லாருமே அர்ஜுன் நீ தான் எல்லார விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவ, சோ நீ தான் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல்ல இதை கேட்கும்போது அர்ஜுனுக்கு பெருமை தாங்கல. பட் அப்புறமா அதை யோசிக்க அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே நாம தான் ஜெயிப்போம்னு சொல்றாங்க, ஒருவேளை இந்த ரேஸ்ல நான் தோத்து போயிட்டா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களா, நான் பெஸ்ட் இல்லைன்னு நினைப்பாங்களோ, எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு நைட் அர்ஜுன் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். நம்ம ஜெயிக்கலன்னா என்ன ஆகும், நம்ம தோத்துட்டா நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாம கப் வின் பண்ணுவோமா, எல்லாரும் நமக்கு கிளாப் பண்ணுவாங்களா, இந்த தாட்ஸ் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சே தவிர அவனுக்கு ஓடுறது எவ்வளவு பிடிக்கும்ன்றத மறந்து போயிட்டான். ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு. ஸ்கூல் கிரவுண்ட் ஃபுல்லா விசில்ஸ் அண்ட் சியர்ஸ்னு அமர்க்கலமா இருந்துச்சு. ஆனா அர்ஜுனோட மனசுக்குள்ள ஒரே படபடப்பு, என்ன ஆக போகுதோன்ற பயம். வின்னிங் ட்ராஃபிய பார்த்தான். அவனோட மனசு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கை வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை சுத்தி கிரவுட் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, அர்ஜுன் நீ கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். இத கேட்டதும் அர்ஜுனோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், ஐயோ நாம இப்போ வின் பண்ணாம போயிட்டா நம்மள எப்பவுமே ஒரு ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களான்னு ஆங்ஸைட்டி ஆகிட்டான். அவனோட ரேஸ்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அர்ஜுன் மெதுவா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்துட்டான். அவனால அங்க இருக்க பிரஷரை தாங்க முடியல. குறுகி உட்காந்துட்டான். எனக்கு இப்போ ரேஸ்ல கலந்துக்க வேண்டாம், எனக்கு தோத்து போக வேண்டாம், எனக்கு எல்லாரையும் ஏமாத்த வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனை சுத்தி இருந்த சத்தம்லாம் காணாம போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அமைதியான மாதிரி இருந்துச்சு. அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு ஒலி தெரிஞ்சது. ஒரு இதமான காத்து அடிச்சது. சடனா அவன் முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க பார்க்கவே பொலிவா அழகா இருந்தாங்க. அவங்க தலையில ஒரு மயில் ரேகை கூட இருந்துச்சு. அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. யார் நீங்கன்னு கேட்டான். அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான், நான் தான் கிருஷ்ணா. அர்ஜுனுக்கு ஒரே ஆச்சரியம், கிருஷ்ணாவா, பகவத்கீதால வர கிருஷ்ணாவா நீங்க? அப்போ கிருஷ்ணா ஆமான்னு தலையசைச்சாரு. உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன் இத கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுல இருந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் நான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, எனக்கு அது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. நான் ஒரு வேளை தோத்து போயிட்டா அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப அசிங்கமா பாப்பாங்கன்னு பயமா இருக்கு. நான் ஜெயிக்க போறது இல்லைன்னா நான் ஏன் இந்த ரேஸ்ல கலந்துக்கணும், கலந்து தோத்து போய் நான் ஏன் அசிங்கப்படணும், அதுக்கு நான் இந்த ரேஸ்ல கலந்துக்காமே இருக்கலாம்ல. கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாரு, அர்ஜுன் உனக்கு ரன்னிங்னா ஏன் பிடிக்கும்? அதுக்கு அர்ஜுன் யோசிச்சான். ஏன்னா எனக்கு ரன்னிங் ரேஸ் ஓடும்போது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு மாதிரி நிம்மதியே கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ கிருஷ்ணா சிரிச்சுட்டே சொன்னாரு, அப்போ உனக்கு பிடிச்சதுனால தான் நீ ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிச்ச இல்லையா? இப்போ ஏன் ஜெயிக்கிறதுனா மட்டும்தான் ஓடுவேன்னு சொல்ற? அப்போ அர்ஜுன் அமைதியாயிட்டான்.
ஏன்னா எனக்கு தோக்குறது நினைச்சு பயமா இருக்கு கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாரு, உன்னோட கடமை உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறது தான் அர்ஜுன். மற்றவங்க கிளாப் பண்றாங்களா இல்லையான்றது உன்னோட கையில இல்லை. நீ உன்னோட பெஸ்ட கொடு, முடிவு என்னன்னு கவலைப்படாத. இதை கேட்ட உடனே அர்ஜுனுக்கு ஏதோ பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் மெதுவா எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சான். அந்த பழிச்சொலி மறைய ஆரம்பிச்சது. கிருஷ்ணா கடைசியா சொன்னார், அர்ஜுன், நான் உனக்காக உன் கூடவே இருப்பேன். உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்லை, உன்னை கவலை மறந்து ஓட வைக்கிறதுக்கு. நீ பயப்படாம ரேஸ்ல கலந்துக்கோ, நான் உன் கூட இருக்கேன். அர்ஜுன் ரேஸ்ல கலந்துக்கிட்டான். ரன்னர்ஸ் எல்லாருமே ஓட ரெடியா இருந்தாங்க. கோச் விசிலும் அடிச்சாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் ஓடும்போது ஜெயிக்கிறது தோக்குறது டிராஃபின்னு எதையுமே யோசிக்கல. அவனால முடிஞ்ச அளவுக்கு ஓடினான். ஓடுறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடினான். எந்த தாட்ஸும் இல்லாம ஒரு பறவை மாதிரி, காத்து மாதிரி. அவன் எப்பவுமே ஓடும்போது எவ்வளோ ஹாப்பியா ஓடுவானோ அதே மாதிரி ஓடினான். ரேஸ் முடிஞ்சு அர்ஜுன் 4th பிளேஸ் வந்தான். கிரவுட் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஷாக்கிங்கா பார்த்தாங்க. ஆனா அர்ஜுன் சிரிச்சுட்டே இருந்தான், நிம்மதியா ஃபீல் பண்ணான். அவன் அன்னைக்கு டிராஃபியை ஜெயிக்கல, பட் அவனோட நிம்மதியை ஜெயிச்சான். அவன் மனசு அமைதியாச்சு. அர்ஜுனோட கோச் அவன்கிட்ட வந்து சொன்னாரு, அர்ஜுன், நீ டிராஃபி வின் பண்ணாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஓடின, தைரியமா ரேஸ்ல கலந்துக்கிட்ட, அதுதான் முக்கியம். டிராஃபி அடுத்துதான். அர்ஜுனோட அம்மா அர்ஜுனை கட்டி பிடிச்சு, ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அர்ஜுன், நீ தைரியமா ரேஸ்ல கலந்துக்கிட்டேன்னு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இது எல்லாம் கேட்டதும் அர்ஜுன் மனசு அமைதியாச்சு. அவன் கூட கிருஷ்ணா இருந்தது போலவே அவனுக்கு தோணுச்சு. அர்ஜுன் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட கொடுப்பேன். ஜெயிக்கிறனா தோக்குறனான்றது என் கையில இல்லை. என்னால முடிஞ்ச அளவு பெஸ்ட கொடுக்கறது தான் என் கையில இருக்கு. அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். எதுக்கும் பயப்படாம என்னோட வேலைய எனக்கு பிடிச்சத நான் சரியா பண்ணுவேன். இதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். சந்தோஷமா இருந்தான். பகவத்கீதால ஒரு சேயிங் இருக்கு, உங்களோட கடமையை பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த ரிசல்ட் உங்க கையில இல்லை. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜெயிப்போமா தோப்போமான்னு முடிவை பத்தி யோசிச்சு பயந்து உங்களோட பெஸ்ட கொடுக்காம இருக்கக்கூடாது. உங்களோட வேலை கடைசி வரைக்கும் முயற்சி பண்றதுதான். ஜெயிக்கிறத பத்தி கவலைப்படுறது இல்லை. Always trust the process and keep going. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க வெற்றியை தேடி போக வேண்டாம். உங்க கடமைய முழு மனசோட திருப்தியா பண்ணுங்க. புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். டெய்லி காலையில அர்ஜுனோட ரூம்ல சத்தமா அலாரம் அடிக்கும். அர்ஜுனும் டெய்லி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கு அந்த சைட் திரும்பி படுத்து தூங்கிடுவான். தூக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் எப்பவுமே லேட்டு தான். அவசர அவசரமா பெட்ல இருந்து எழுந்து ஓடுவான். அவனோட சாக்ஸ தேடுவான்.
பிரேக்ஃபாஸ்ட் கூட ஃபுல்லா சாப்பிட்ட டைம் இருக்காது. அரைகுறைய சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். அவனோட வாட்டர் பாட்டில மறந்துடுவான். பரபரன்னு ஓடி போய் ஸ்கூல் பஸ்ல ஏறுவான். அர்ஜுனோட மார்னிங் டெய்லி இப்படி பரபரன்னு தான் ஆரம்பிக்கும். இதாலேயே அவனோட டே எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அன்ஹாப்பியா இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அர்ஜுன் எப்பவுமே அவனுக்குள்ள சொல்லிப்பான், இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா முடிக்க போறேன். வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு புக்கும் எடுப்பான். ஆனா அவனோட போன்ல ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா போதும், ஒரு மெசேஜ் தானே என்னன்னு பார்த்துட்டு போனை வச்சிடலான்னு எடுப்பான். 10 நிமிஷம் போனை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவேன்னு சொல்லிப்பான். அந்த 10 நிமிஷம் எப்பவுமே 10 நிமிஷமா இருந்ததில்ல. 10 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும், 40 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகும். அப்படியே போன்ல அவனோட டைம் வேஸ்ட் ஆயிடும். அவனோட பேரண்ட்ஸ் ஏன் உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு அர்ஜுன்கிட்ட கேட்டா அர்ஜுனுக்கு ரொம்ப கோபம் வரும். அவன் மேலேயே அவன் அப்செட் ஆயிடுவான். அப்புறம் அழுதுட்டே ஹோம்ஒர்க்கை ஒரு வழியா வெறுப்புலயே பண்ணி முடிப்பான். சரி, இன்னைக்காச்சும் நம்ம கரெக்டா டைமுக்கு தூங்கிடணும்னு நினைப்பான். தூங்க போக முன்னாடி 5 நிமிஷம் போன்ல நோட்டிபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு தூங்க போலான்னு நினைப்பான். அவனோட பேரண்ட்ஸ் தூங்க போக முன்னாடி போனை யூஸ் பண்ணாம தூங்க அர்ஜுன்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுன் 5 நிமிஷம் தான், கண்டிப்பா நான் போனை வச்சுட்டு தூங்க போயிடுவேன்னு சொல்லி போன் எடுப்பான். அந்த 5 மினிட்ஸ் 1 hour ஆயிடும். மறுபடியும் அர்ஜுன் லேட்டா தூங்குவான். லேட்டா தூங்குனா லேட்டா எழுந்துக்க வேண்டியதுதான். அர்ஜுனோட லைஃப் இதே மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. லேட்டா தூங்குறது, லேட்டா எழுந்துக்கிறது, பேரண்ட்ஸ் கிட்ட இதனால திட்டு வாங்குறது, அதால அர்ஜுனுக்கு அப்செட் ஆயிடும். ஆனாலும் டெய்லி நைட் கண்ட்ரோல் இல்லாம போனை யூஸ் பண்றதுன்னு டெய்லி இதே லூப்ல அர்ஜுன் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தான். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு அர்ஜுனுக்கு தெரியல. லைஃப் இப்படியே போறதால அர்ஜுன் நிம்மதியே இல்லாம இருந்தான். ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் அமைதியா சாமி ரூம்ல போய் உட்காந்துட்டான். வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அர்ஜுன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டான், கிருஷ்ணா, நானும் டெய்லி எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் சீக்கிரமா எழுந்துக்கணும், பொறுமையா ஸ்கூலுக்கு கிளம்பணும், என்னோட டெய்லி ஹோம்ஒர்க்கை கரெக்டா டைமுக்கு முடிக்கணும், போன் யூஸ் பண்றத கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல கிருஷ்ணா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் என்னதான் பண்றது கிருஷ்ணான்னு கவலையா சொன்னான். அவன் கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஒளி அர்ஜுனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அர்ஜுன் அத பார்த்தான். அவங்கள பார்க்க கிருஷ்ணா மாதிரியே இருந்துச்சு. அவன் சாமி ரூம் போட்டோல இருக்க கிருஷ்ணர் மாதிரியே இருந்தாங்க. கிருஷ்ணா அர்ஜுன் கூட உட்கார்ந்தாரு. அவனோட கண்ணை தொடச்சாரு. உன் மேல எந்த தப்பும் இல்ல அர்ஜுனா. உன்னோட மனச நீ ட்ரெயின் பண்ண கத்துக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அர்ஜுன் அமைதியா கிருஷ்ணா பேசுறத கவனிச்சிட்டு இருந்தான். கிருஷ்ணா சொன்னாரு, உன்னோட மனசு சொல்றத எல்லாம் நீ கேட்டா அது உன்னை எல்லா திசையிலயும் இருந்து உன்னை இழுக்க ஆரம்பிச்சிடும். அதிகமா தூங்குறது, சோம்பேறித்தனம், கோவப்படுறதுன்னு எல்லாமே. ஆனா உன்னோட மனச நீ கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா அது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடும். உன்னோட லைஃபும் ரொம்ப நிம்மதியா அழகா இருக்கும். அர்ஜுன் கேட்டான், ஆனா கிருஷ்ணா, நான் என்னோட மனச எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சனானு கூட எனக்கு தெரியல கிருஷ்ணா.
கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எல்லாருமே அவங்களோட மனசை கட்டுப்படுத்த முடியும் அர்ஜுனா. அதுக்கு பெரிய ப்ராமிசஸ் தேவையில்லை, உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் தேவையில்லை. சின்ன சின்ன வெற்றினால உன்னோட மனசை நீ கட்டுப்படுத்த முடியும். எப்படி கிருஷ்ணா? கிருஷ்ணா அர்ஜுனுக்கு 3 பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸை கத்து கொடுத்தாரு. முதல்ல, உங்களோட அலாரம் கிளாக்க உங்க பெட்ரூம்ல உங்களுக்கு பக்கத்துல வைக்காம ஹால்ல வச்சுக்கோங்க. அலாரம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா எழுந்து போகணும். அப்படி எழுந்துக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. நீங்க மறுபடியும் தூங்க போகாம இருக்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்மால் விக்டரி. அடுத்து, உங்களோட ஹோம்ஒர்க்கை சீக்கிரமா முடிச்சிடணும்னு பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க நினைச்ச மாதிரி உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணா அது உங்களுக்கான சின்ன வெற்றி. உங்களோட மனசு இந்த சின்ன சின்ன வெற்றினால டிசிப்ளினை கத்துக்கும். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண உட்கார்றது உங்களுக்கு ஒரு பழக்கமா ஆயிடும். உங்க மனசு அந்த சின்ன வெற்றி தர சந்தோஷத்துக்காக ஹோம்ஒர்க் பண்ண உட்கார வைக்கும். அடுத்ததா, போன் யூஸ் பண்றது தப்பில்லை. ஆனா உங்களுக்கான வேலை எல்லாத்தையுமே முடிச்ச அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் தாராளமா போன் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்ச அப்புறம் தான் உங்க போனை எடுக்கணும்னு நினைங்க. அப்படி ஒரு நாள் பண்ணா அந்த சின்ன வெற்றி கொடுக்கிற சந்தோஷத்துக்காக உங்க மனசு அதை தினமும் பண்ண வைக்கும். நீங்களும் எந்த கில்ட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் நிம்மதியா போனை யூஸ் பண்ணிட்டு தூங்க போலாம். கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னார், அர்ஜுனா, ஒழுக்கம்ன்றது ஒரு தண்டனை இல்லை, அதுதான் நம்மளோட பலம். டிசிப்ளின் நம்ம வாழ்க்கைய ஈஸியாக்கும், கஷ்டமாக்காது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன்னோட மனச நீ ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். இத சொல்லிட்டு கிருஷ்ணா மறைஞ்சு போக ஆரம்பிச்சாரு. அர்ஜுனுக்கு மனசுல ஒரு பெரிய தெளிவு வந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சது. அலாரம் ஆஃப் பண்றதுக்காகவே அர்ஜுன் பெட்ல இருந்து எழுந்துட்டான். போய் ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சான். அப்புறம் அவனுக்கு பெட்ல போய் படுக்கணும் போல இருந்துச்சு. ஆனா நம்ம முடிச்சு இருந்தா அந்த சின்ன வெற்றி நம்ம மனசை சந்தோஷப்படுத்தோன்னு புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தான். அந்த நாள் சாயந்தரம் அவனோட ஹோம்ஒர்க் பண்றதுக்காக 10 மினிட்ஸ் டைமர் வச்சு உட்கார்ந்தான். 5 நிமிஷம் ஆகும் போதே அர்ஜுனுக்கு எழுந்து போய் போனை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனா அவன் போல. கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் இருக்கணும்னு உட்கார்ந்தான். மறுபடியும் அந்த சின்ன வெற்றி அவனோட மனச சந்தோஷப்படுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவன் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும் போனை எடுக்கல. ஹோம்ஒர்க் முடிச்சு நிம்மதியா போனை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணான். அந்த நிம்மதி அவனோட மனச சந்தோஷப்படுத்துச்சு. அடுத்த நாள் அர்ஜுன் இத மறுபடியும் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா அந்த சின்ன சின்ன வெற்றி நம்ம மனசுக்கு கொடுக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான். அர்ஜுன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிக்கல. பட் ஒரு நாளும் அவனோட மனசை கட்டுப்படுத்த அவன் கத்துக்க ஆரம்பிச்சான். அவன் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அது அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. காலையில எந்த அவசரமும் இல்லாம ஸ்கூலுக்கு பொறுமையா கிளம்ப ஆரம்பிச்சான். எந்த கோவமும் கில்ட்டும் இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணுவான். சந்தோஷமா போனை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுவான். அவனோட பேரண்ட்ஸ் இத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவனோட டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இந்த டிஃபரன்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா உணர ஆரம்பிச்சான். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணும்போது சொன்னான், இன்னைக்கு நான் என்னோட மனசை
கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன் கிருஷ்ணா. என்னை கைட் பண்றதுக்காக ரொம்ப நன்றி கிருஷ்ணா. செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கம், பகவத்கீதால சொல்லப்படுற ஒரு முக்கியமான பாடம். நான் அர்ஜுனாக்கு அவனோட ஆசைகளை, அவனோட மனச கட்டுப்படுத்தும் போதுதான் நிம்மதியும் வெற்றியும் வரும்னு சொன்னேன். நீங்களும் உங்களோட மனச கட்டுப்படுத்த ட்ரெயின் பண்ண கத்துக்கோங்க. இது எல்லாருமே கண்டிப்பா பண்ண முடியும். உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க உங்க மனசுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. தினமும் டைமுக்கு எழுந்துக்கோங்க. உங்களோட வேலைகளை நீங்க கரெக்டா பண்ணி முடிங்க. இப்படி சின்ன வெற்றிகள் தான் உங்க மனசை கட்டுப்படுத்த உதவும். இதால உங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா அழகா மாறும். நீங்களும் ரொம்ப தைரியமா உணர்வீங்க. உங்களோட மைண்டுக்கு பவர் அதிகம். அது போற திசையிலெல்லாம் நீங்க போக ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை கஷ்டமாயிடும். ஆனா நீங்க உங்க மனச கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க மனசு நடத்தி கொடுக்கும். உங்க மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. உங்களுக்குள்ள அதுக்கான தைரியம் இருக்கான்னு யோசிக்காதீங்க. உங்க எல்லாருக்குள்ளயுமே அந்த தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை பயன்படுத்த கத்துக்கிறவங்க ஜெயிப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். இதுதான் அர்ஜுன். அர்ஜுன் உங்களை மாதிரிதான். அவன் வாழ்க்கையில எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கணும்னு நினைப்பான். அர்ஜுன் அவன் வாழ்க்கையில நடக்க போற சில மாற்றங்களை பத்தி உணராம பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவனோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஸ்மைலோட வந்தாங்க. ஸ்மைல் மட்டும் இல்ல, அம்மாவோட கையில ஒரு குட்டி பேபி இருந்துச்சு. அர்ஜுன் ஆச்சரியமா பார்த்தான். பாப்பா, அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க. அர்ஜுன், இது உன்னோட தங்கச்சி பாப்பா. அர்ஜுனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அர்ஜுனோட அம்மா பிரெக்னண்டா இருக்கும்போது அர்ஜுனுக்கு நடக்க போற மாற்றங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியல. அவனோட அம்மா அப்பா எப்பவுமே அர்ஜுன் கூட மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் கேம்ஸ் விளையாட வருவாங்க. அவனுக்கு நினைக்கும் போதெல்லாம் அவங்க கூட இருப்பாங்க. இப்போ அவனோட தங்கச்சி பாப்பா வந்த அப்புறம் தான் அவனுக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதோ சேஞ்ச் நடக்கிறத ஃபீல் பண்றான். இந்த சேஞ்ச அர்ஜுன் உணரத்துக்குள்ள அர்ஜுனோட அப்பா அவன்கிட்ட வந்து சொன்னாரு, நாம அடுத்த வாரம் வேற புது வீட்டுக்கு போக போறோம் அர்ஜுன். நாம இப்போ 4 பேர் இல்லையா, நமக்கு இந்த வீடு பத்தாது. நாம புது வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு போக போறோம். நீ அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல சேர போற. உனக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் அர்ஜுன். அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தடுத்து இவ்ளோ மாற்றங்கள் அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அர்ஜுன் பேபிய பாக்குறான். அவங்க அம்மா அப்பா அவன் தங்கச்சி பாப்பா கூட பிஸியா இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு அவன் கூட யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டெய்லி நைட் பாப்பா அழுகுறா. தினமும் அம்மா அப்பா யாராச்சும் பிஸியாவே இருக்காங்க. அவன் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க அம்மா அப்பா அவனை மறந்துட்டாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான்.
அவங்க வீடு காலி பண்ற முன்னாடி நாள் அர்ஜுன் அவனோட ரூம்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தான். அவன் அவனோட ரூம வரைஞ்சான். அவனுக்கு பிடிச்ச அவனோட மரத்தை வரைஞ்சான். அங்க அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வரைஞ்சான். வரைஞ்சி முடிச்சு அந்த டிராயிங்க பார்க்கும்போது அர்ஜுனுக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. என்ன தவிர இங்க எல்லாமே என்ன சுத்தி மாறிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சான். புது வீட்டுக்கு அர்ஜுன், அவனோட அம்மா அப்பா, குட்டி தங்கச்சி எல்லாருமே போனாங்க. அர்ஜுன் அவனோட பேக் பேக்கை கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். அவனுக்குள்ள ஒரே படபடப்பு. என்னை சுத்தி எல்லாமே மாறுதுன்ற பயம். புது வீட்டுல அவனுக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. தங்கச்சி பாப்பாவோட பொருள் தான் வீடு ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் தங்கச்சி பாப்பாக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கண்டுக்கலன்னு கோபமும் இருந்துச்சு அர்ஜுனுக்கு. அவனோட புது ஸ்கூலோட முதல் நாள் இன்னைக்கு. அர்ஜுனுக்கு ஒரே படபடப்பு. புது கிளாஸ் ரூம், புது ஃப்ரெண்ட்ஸ், புது ஸ்கூல் எல்லாமே மாறுறதால அவனுக்கு இந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ண முடியாம எல்லா விஷயங்களும் கஷ்டமா இருந்துச்சு. லஞ்ச் டைம்ல அர்ஜுன் தனியா உட்காந்துட்டு இருந்தான். மற்ற பசங்க எல்லாரும் குரூப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறத பார்த்து அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு அதுல போய் சேரணும் போல இருந்துச்சு. ஆனா அவனால அது முடியல. இது எனக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டுங்க. எனக்கு இந்த மாற்றங்களை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒரு இதமான காத்து வீசிச்சு. அர்ஜுனா என்னன்னு பார்த்தான். ஏதோ ஒரு பொலிவு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. என்னன்னு அர்ஜுன் ஆச்சரியத்தோட பார்த்தான். அங்க நின்னுட்டு இருந்தது அவன் வேண்டிக்கிட்ட கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. அர்ஜுன், உன்னை சுத்தி உன்னோட லைஃப்ல மாற்றம் ஆரம்பிக்கும் போது சின்ன தடுமாற்றம் ஆகுறது இயல்புதான். ஆனா அந்த தடுமாற்றத்தை தாண்டி நீ தைரியமா எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப் தான் உனக்கான புது பாதையை உருவாக்கும். அர்ஜுன் சொன்னான். கிருஷ்ணா, எனக்கு எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னே தெரியல. எனக்கு என் வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கிறதே பிடிக்கல கிருஷ்ணா. எல்லாமே ரொம்ப சீக்கிரமா சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. கிருஷ்ணா மெதுவா சிரிச்சுட்டே சொன்னார். அர்ஜுனா, ஒரு சின்ன முயற்சியில இருந்து ஆரம்பி, உன்னால முடியும். அர்ஜுன் பக்கத்துல ஒரு பையன் தனியா உட்காந்துட்டு இருந்தான். கிருஷ்ணா அர்ஜுனை அவன்கிட்ட போய் பேச சொன்னாரு. முதல்ல அர்ஜுனுக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கணும்னு அர்ஜுன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். அர்ஜுன் தயக்கத்தோட அந்த பையன் கிட்ட போய் பேசினான். ஹாய், நான் அர்ஜுன். அந்த பையனும் சிரிச்சான். ஹாய், நான் ரஃபீக். என் கூட வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வரையலாம். ரொம்ப நாள் அப்புறம் அர்ஜுனுக்கு மனசு கொஞ்சம் லேசாச்சு. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் அர்ஜுன் வீட்டுக்கு போனான். அங்க அவனோட தங்கச்சி பாப்பா ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தா. அம்மாவும் அப்பாவும் அவளை அமைதியாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணணும் போல இருந்துச்சு. ஆனா எப்படின்னு தெரியல. ஒரு பொம்மை எடுத்து தங்கச்சி பாப்பா கிட்ட விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சான். பாப்பாவோட அழுகையும் குறைய ஆரம்பிச்சுது. அர்ஜுன் விளையாட்டு காட்ட ஆரம்பிச்ச அப்புறம் பாப்பா அர்ஜுனை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சா.
பாப்பாவோட அந்த சின்ன சிரிப்பை பார்த்ததும் அர்ஜுனோட மனசு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி வீடு அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. அர்ஜுன் அவனோட ரூம்ல ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ கிருஷ்ணாவோட பிரசன்ஸ அர்ஜுன் ஃபீல் பண்ணான். அர்ஜுனா, இன்னைக்கு நீ தைரியமா 2 முயற்சி எடுத்திருக்க. அந்த 2 முயற்சினாலையும் உன்னோட மனசு லேசாச்சு இல்லையா? அர்ஜுன் கிருஷ்ணா கிட்ட கேட்டான். என்னோட லைஃப் பழைய மாதிரி மாறுமா கிருஷ்ணா? எனக்கு என் வாழ்க்கையில புது மாற்றங்கள் வேண்டாம். எனக்கு சேஞ்சஸ் பிடிக்கல கிருஷ்ணா. அர்ஜுன், உன் வாழ்க்கையில புது மாற்றங்கள் நடக்கும்போது உன்னோட உலகம் பெருசாகுது. நீ நிறைய தெரிஞ்சுப்ப, நிறைய விஷயங்களை கத்துப்ப, புது அனுபவங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்ப. வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள நீ மாட்டிப்ப அர்ஜுனா. வாழ்க்கையோட மாற்றங்களை எப்பவுமே தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. அர்ஜுனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அடுத்த நாள் அர்ஜுன் ஒரு டிராயிங் வரைஞ்சான். அந்த டிராயிங்க அவனோட புது வீடு, புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட், தங்கச்சி பாப்பா, கிருஷ்ணா அவன் கூட இருக்க மாதிரி வரைஞ்சான். அந்த டிராயிங்ல அவன் எழுதினான், என்னோட புது உலகம். அந்த டிராயிங்க அவனோட ரூம்ல ஒட்டி பத்திரமா வச்சுக்கிட்டான். அன்னில இருந்து வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை பார்த்து அர்ஜுன் சோகமாகிறது இல்ல, கவலைப்படுறதும் இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கை அழகாகிறதே நமக்கு நடக்கிற மாற்றங்களாலதான். சின்ன முயற்சி எடுத்து அந்த மாற்றங்களை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்னு நம்ப ஆரம்பிச்சான். குழந்தைங்களா, உங்க எல்லா வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். புது வீடு, புது ஸ்கூல், புது நண்பர்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும், பயமா கூட இருக்கலாம். ஆனா மாற்றங்கள் உங்க வாழ்க்கைய அழகாக்கும். மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கைன்னு ஒண்ணுமே இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் மாற்றங்கள் நடந்தா அதை பார்த்து நீங்க பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனசை தைரியப்படுத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி எடுத்து வைங்க. அந்த சின்ன ஸ்டெப் உங்களுக்கு அடுத்த வழி என்னன்னு காட்டும். பெருசா யோசிச்சு பயப்பட வேண்டாம். கண்ணை மூடி அடுத்து நான் என்ன செய்யணும் அதை மட்டும் யோசிங்க. உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே மறக்காதீங்க, நீங்க நினைக்கிறத விட உங்க மனசு ரொம்ப ஸ்ட்ராங். உங்க வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் என்ன தேவையோ அது உங்க மனசு நடத்தி கொடுக்கும். அதுக்கு நீங்க தைரியமா உங்களை நம்பணும். எந்த பயமும் இல்லாம உங்க மேல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களை கைட் பண்ணும். புது மாற்றங்களை தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா புது மாற்றங்களும் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். உங்களோட வாழ்க்கைய அழகாக்கும். நீங்க மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க மேல வைங்க. உங்க வாழ்க்கை அழகா மாறும். சிந்திச்சு பாருங்க. தினமும் காலையில சூரியன் உதிக்கும் போது அர்ஜுனும் எழுந்துப்பான். ஆனா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றதுக்கு பதிலா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவான்.
அர்ஜுனாவோட அலாரம் அடிக்கும்போது அவங்க அம்மாவும் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுனா, சீக்கிரம் எழுந்துக்கோ, ஸ்கூலுக்கு கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு உனக்கு. ஸ்கூல் பேக மாட்டிக்கிட்டு பாதி தூக்க கலக்கத்தோட அவன் கண்ணு இருக்கும். நான் ஏன் இன்னைக்கு டயர்டாவே இருக்கேன்னு அர்ஜுனா யோசிச்சான். ஸ்கூலுக்கு அர்ஜுனா போன அப்புறம் அடுத்தடுத்து எல்லா கிளாஸும் ஆரம்பிச்சது. மேக்ஸ் பீரியட் முடிஞ்சதும் இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சதும் சயின்ஸ். எல்லா டீச்சரும் கிளாஸ்க்கு வந்த உடனே சீக்கிரம் உங்க புக் எடுங்க, போர்ஷன்ஸ முடிக்கணும், இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அர்ஜுன் சீக்கிரம் வா, நாம அங்க போய் அதை முடிச்சிட்டு வந்துடலாம். இப்படி காலையில எழுந்ததுல இருந்து எல்லாமே அர்ஜுனுக்கு ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் டியூஷன் முடிஞ்ச அப்புறம் மியூசிக் கிளாஸ், அது முடிச்ச அப்புறம் ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ். எல்லாருமே அர்ஜுன் கிட்ட சீக்கிரம் அர்ஜுன் இததான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன இலை ஒரு பெரிய புயல்ல மாட்டின மாதிரி அர்ஜுன் சிக்கிக்கிட்டு முடிச்சான். அன்னைக்கு சாயந்தரம் இது எல்லாம் முடிச்சு அர்ஜுனுக்கு மூச்சு விடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணான். அவனோட மைண்ட் வேலை செய்ய ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அர்ஜுனா அவனோட ரூம்குள்ள போனான். அவனோட ரூம் அவனோட மைண்ட் மாதிரியே ரொம்ப ஸ்கேட்டர்டா இருந்துச்சு. தரையில பொம்மை, சேர்ல புக்கு, பெட்டு மேல துணி, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பொருள். ரூமே ரொம்ப குப்பையா இருந்துச்சு. அர்ஜுனா அவனோட ஹோம்ஒர்க் புக்க தேடினான், கிடைக்கல. நாளைக்கு டைம் டேபிள் என்னன்னு யோசிச்சான். அவனோட மைண்ட் டயர்ட்னஸ்ல வேலையே செய்யல, யோசிக்கவும் முடியல. அவனுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும், ஆனா படிக்க கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. அர்ஜுனுக்கு அழுகையே வந்துருச்சு. அவனோட ரூம்ல உட்காந்துட்டான். கடவுளே, இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அவன் ரூம்ல இருந்த கிருஷ்ணா போட்டோவை பார்த்தான். கிருஷ்ணா, நான் டெய்லி காலையில கரெக்டா டைமுக்கு எழுந்துக்கிறேன், ஸ்கூலுக்கு போறேன், கிளாஸஸ்க்கு போறேன், ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட மைண்ட் ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு சுத்தமா முடியல. எனக்கு எப்படி இதை கோப்பப் பண்ணணும்னு தெரியல கிருஷ்ணா. அர்ஜுன் கிட்ட ஒரு புலிவு வரத பாக்குறான். அங்க கிருஷ்ணா அவன் கண்ணுக்கு தெரியறாரு. கிருஷ்ணாவை பார்த்ததும் அர்ஜுனோட மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. உடனே அர்ஜுன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னால முடியல கிருஷ்ணான்னு சொன்னான். கிருஷ்ணா பொறுமையா அர்ஜுன் கிட்ட சொன்னாரு, நீ இன்னைக்கு 2 புயலை ஃபேஸ் பண்ற அர்ஜுனா. ஒன்னு உனக்கு வெளியில, இன்னொன்னு உனக்கு உள்ள. கிருஷ்ணா, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்னால முடியல. எல்லாரும் சீக்கிரம்னு சொல்றதே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு கிருஷ்ணா. கிருஷ்ணா சொன்னார், அர்ஜுனா, நம்ம புயலை நிறுத்த முடியாது. அதுல நமக்கான ஒரு சின்ன அமைதிய நாம தேடிக்கணும். உன்னோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நீ தடுக்க முடியாது. அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றது உன்னோட கையில தான் இருக்கு. அர்ஜுனா, உன்னோட கண்களை மூடி பொறுமையா ஒரு டீப் பிரெத் எடு. பொறுமையா மூச்சை இழுத்து வெளியில விடு. நீ உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறத உணர்வ. உன்னை சுத்தி இருக்க எல்லாரும் சீக்கிரம்னு சொன்னாலும் நீ உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க. அது நீ நம்பு. அர்ஜுனா கிருஷ்ணா சொன்ன மாதிரியே பொறுமையா மூச்சை இழுத்து வெளியில விட்டான். அத பண்ண அப்புறம் அவனுக்கு ஒரு சின்ன அமைதி அவனுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. சோ மறுபடியும் பண்ணான். இதே மாதிரி 3 தடவை பண்ணான். அன்னைக்கு முதல் தடவை அவன் அவனோட கண்ட்ரோல்ல ஒரு விஷயத்த பண்ற மாதிரி அர்ஜுனா உணர்ந்தான். இந்த அமைதி நம்ம எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா தினமும் தேவைப்படும் அர்ஜுனா.
எப்போலாம் லைஃப் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போகுதுன்னு தோணுதோ, உனக்கு ஒரு அமைதி தேவைப்படுதோ, உன்னோட கண்களை மூடி ஒரு 10 செகண்ட் பொறுமையா மூச்சை இழுத்து விடு. உன்னோட மனச அமைதிப்படுத்து. நீ உன்னோட கண்ட்ரோல்ல வரத உணர்வ. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசி. ஒரு சின்ன ஸ்டெப்பா எடுத்துவே. எல்லாமே அன்னைக்கே முடிக்கணும்னு இல்ல. உன்னால என்ன முடியுமோ, என்ன முக்கியமோ அதை ஃபோக்கஸ் பண்ணு. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம செய்யற வேலைய ஃபோக்கஸோட செய். அர்ஜுனாக்கு ஒரு பெரிய தெளிவு வந்த மாதிரி இருந்துச்சு. அவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவனோட ரூம் ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு. ஆனா இப்போ அவனுக்கு அதை பார்க்கும்போது எரிச்சலா இல்ல. இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சான். உன்னோட மனச இன்னும் அமைதிப்படுத்தலாம் அர்ஜுனா. கிருஷ்ணா சொன்னாரு, உன்னோட மனச இன்னும் அமைதிப்படுத்தலாம் அர்ஜுனா. உன்னை சுத்தி உன்னோட ரூம் இவ்ளோ குப்பையா இருக்கும்போது உன்னோட மனசு அமைதியாகாது. உன்னை சுத்தி இருக்க இடத்த கிளீனா நீட்டா வச்சுக்கோ. எல்லாமே ஒரே நாள்ல பண்ணிடணும்னு இல்ல. ஒரு இடத்த மட்டும் இப்ப சுத்தம் பண்ணி கிளீனா வச்சுக்கோ. அந்த இடத்துல உட்காந்து போக்கஸ்டா ஒரு வேலைய பண்ணி முடி. உன்னால போக்கஸ் பண்ண முடியும்னு நம்ப அர்ஜுனா. கிருஷ்ணா தரையில இருந்து ஒரு பொம்மையை எடுத்து டாய் பாக்ஸ்ல வச்சார். உன் லைஃப்ல இருக்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சாவே உன்னோட போக்கஸ் அதிகமாகும். சுத்தமான இடம் உன்னோட மனச அமைதிப்படுத்துவான். இத மறக்காது. அர்ஜுனா அவனோட ரூம சுத்தி பார்த்தான். எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பொருள் அங்க இருந்துச்சு. கண்ணை மூடி பொறுமையா மூச்சை இழுத்து விட்டான். அதுக்கப்புறம் அவனோட பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்க ஆரம்பிச்சான். 5 நிமிஷம் மட்டும்தான் பண்ணான். ஒரு சின்ன இடம் கிளீன் ஆச்சு. அத பார்க்கும்போது அர்ஜுனோட மனசுல ஒரு சந்தோஷம், நிம்மதி, திருப்தியா ஃபீல் பண்ணான். அடுத்த நாள்ல இருந்து அர்ஜுனா எப்போலாம் டயர்டா இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணானோ கண்ணை மூடி 10 செகண்ட் பொறுமையா மூச்சை இழுத்து விட்டு அவனோட கண்ட்ரோல்ல அவன் வந்துடுவான். டெய்லி சாயந்தரம் அவனோட ரூமை கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ண ஆரம்பிச்சான். இத டெய்லி பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் அர்ஜுன் எதுக்குமே பேனிக் ஆகுறது இல்ல. என்ன நடந்தாலும் பொறுமையா சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். நான் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்னு உணர ஆரம்பிச்சான். அர்ஜுனோட இந்த மாற்றங்களை பார்த்த அவனோட டீச்சர் அவனை பாராட்டினாங்க. நீ இப்பெல்லாம் ரொம்ப போக்கஸ்டா இருக்க அர்ஜுனா, ரொம்ப நல்ல விஷயம். அவனோட அம்மா சொன்னாங்க, நீ ரொம்ப பொறுப்பா நிறைய விஷயங்களை பண்ற அர்ஜுனா. அவனோட தங்கச்சி சொன்னான், அண்ணா இப்பெல்லாம் நீ கோவப்படுறதே கம்மியாயிடுச்சு, சூப்பர்னா. அன்னைக்கு ராத்திரி அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட சொன்னான், கிருஷ்ணா இன்னைக்கு என்னோட நாள் மறுபடியும் ஒரு புயல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட கண்ட்ரோலை இழக்கும் போது ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி மூச்சை இழுத்து விட்டு என்னோட மனச அமைதிப்படுத்திக்கிட்டேன். நான் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறத உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னால எல்லா விஷயங்களும் தெளிவோட பார்க்க முடிஞ்சது கிருஷ்ணா. தெளிவான முடிவுகளும் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. நான் இத தினமும் கண்டிப்பா முயற்சி செய்வேன். குழந்தைங்களா, உங்களோட உலகத்துல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க உலகம் டெய்லி ஸ்பீடா ஓடுற மாதிரி உணர்வீங்க. அப்போ நீங்க உங்களை அமைதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தா உங்க மனசும் அமைதியாகாது.
அப்படி இருக்கும் போதெல்லாம் நான் இப்போ சொல்லித்தரத பண்ணுங்க. உங்க கண்ணை மூடுங்க. பொறுமையா உங்க மூச்சை இழுத்து பொறுமையா மூச்சை வெளியில விடுங்க. இது மாதிரி 3 தடவை பண்ணுங்க. உங்க மனசு அமைதியாகிறத நீங்களே உணர்வீங்க. நீங்க மறுபடியும் உங்க கண்ட்ரோல்ல வரத ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால முடியும்னு நீங்க நம்புறது தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களால முடியும்னு நம்புங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருந்தாலும், லைஃப் எவ்வளோ அவசரமா போற மாதிரி இருந்தாலும், நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க உங்க வாழ்க்கைய வெற்றியாக்கலாம். உங்க மேல நம்பிக்கை வைங்க. வாழ்க வளமுடன். அர்ஜுனா உங்களை மாதிரி தான். அவன் லைஃப்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கான். ஸ்கூலுக்கு போவான், வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுவான். சாயந்தரம் ஆனா அவன் வீட்டு வெளியில நிம்மதியா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அர்ஜுனாக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவனோட மீ டைம் மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஒரு நாள் சாயந்தரம் அவன் எப்பவும் போல அவனோட ஸ்நாக்ஸ் பிளேட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்கார்ந்தான். அப்போ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல எறும்பு லைனா போறத பார்த்தான். எல்லா எறும்பும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. இத பார்த்ததும் அர்ஜுனாக்கு பிடிக்கல. ஏன் இந்த எல்லா எறும்பும் என்கிட்டயே வருது? அது அர்ஜுனாக்கு பிடிக்காம அந்த எறும்பு கூட அர்ஜுனா கலைச்சு விட்டுட்டு அவன் பாட்டுல அவனோட ஸ்நாக்ஸ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அர்ஜுனாக்கு அந்த எறும்பு அங்க தேவையில்லாத பொருளா அங்க இருந்துச்சு. சோ கலைச்சு விட்டுட்டு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அர்ஜுனாவோட வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்கும். அது அங்க பல வருஷமா இருக்கு. அதோட கிளைகள் நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கும். அன்னைக்கு சாயந்தரம் அந்த மரத்தை சுத்தி அந்த ஏரியால இருக்க எல்லா பெரிய மனுஷங்களும் வந்து நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அத அர்ஜுனா கேட்டான். இந்த மரம் வெளிச்சத்தையே மறைச்சிடுது. நிறைய இலைகள் விழுந்து ரோடெல்லாம் குப்பையாக்கிடுது. நாம இந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ஜுனா இத கேட்டதும் பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. இந்த மரத்தை வெட்டிட்டா நமக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுனா சாப்பிட்டு அவனோட ரூம்ல படுக்க போனான். வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ அவன் பக்கத்துல ஏதோ ஒரு பொலிவு தெரியற மாதிரி இருந்துச்சு. அவன் பக்கத்துல கிருஷ்ணா தெரிஞ்சாரு. கிருஷ்ணா அர்ஜுனா கிட்ட பேசினாரு. அர்ஜுனா, இன்னைக்கு நீ உன்னை சுத்தி இருக்க எல்லா ஜீவன்களையும் கவனிச்சியா? அர்ஜுனா யோசிச்சான். ஆமா கிருஷ்ணா, நான் எறும்புகளை பார்த்தேன், ஒரு பழைய மரத்தை கூட கவனிச்சேன். அப்ப சொல்லு, நீ அவங்கள கவனிச்சேன்னு சொல்ற, ஆனா ஏன் எறும்புகளை துரத்தி விட்ட? ஏன்னா அது வெறும் எறும்பு கிருஷ்ணா, அது ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு அடிச்சிடும்னு எனக்கு அத பிடிக்கல, அதனால துரத்தி விட்டுட்டேன். கிருஷ்ணா அமைதியா சொன்னாரு. அர்ஜுனா, சின்னதா இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பகவத்கீதாவோட ஒரு முக்கியமான பாடம், எல்லா ஜீவராசிகளையும் நாம மதிக்க கத்துக்கணும். அது சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, பெரிய யானையா இருந்தாலும் சரி.
நம்ம கிட்ட பேச முடியாத மரமா இருந்தாலும் சரி, உன்னையும் என்னையும் போல அவங்களும் இந்த உலகத்தோட சொத்து. நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும் போதுதான் இந்த பிரபஞ்சம் அழகாகும். எறும்புகள் கடினமா உழைக்கும். மரங்கள் நாம கேட்காமையே நமக்கு நிழல் கொடுத்து காத்தும் கொடுத்து உதவும். அவங்க யாரும் பேச மாட்டாங்க அர்ஜுனா, ஆனா அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. அத நீ மதிக்க கத்துக்கணும் அர்ஜுனா. மரியாதைன்றது யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ இல்ல யார் பார்க்க ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே இல்ல. நாம இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும். கண்டிப்பா மதிக்கணும் அர்ஜுனா. அர்ஜுனாக்கு ஒரு புது கண்ணோட்டம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எறும்புகளை கூட மதிக்கணுமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான். ஆமா அர்ஜுனா, எறும்புகள், மரங்கள், மனுஷங்க, இயற்கைன்னு எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும். அடுத்த நாள் காலையில அர்ஜுனா அவனோட வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருந்தான். அப்பவும் எறும்புகள் அவன் பக்கத்துல போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை அர்ஜுனா எறும்புகளை தட்டி விடாம அங்க இருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் உட்காந்துட்டான். எறும்புகள் அது பாட்டுல அதோட வேலைய பார்க்க போயிடுச்சு. அர்ஜுனா நினைச்சுக்கிட்டான், நாம தான் எறும்புகளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம், அது பாட்டுல அதோட வேலையதான் பாக்குதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டான். அன்னைக்கு அந்த ஏரியால இருக்க எல்லா பெரியவங்களும் மறுபடியும் மரத்தை வெட்டுறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அர்ஜுனா அந்த மரத்துக்கிட்ட போனான். அந்த மரத்தை தொட்டு பார்த்து அந்த மரம் கொடுக்கற அமைதிய உணர ஆரம்பிச்சான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனா சொன்னான், நாம இந்த மரத்தை அப்படியே வச்சுக்கலாமா ப்ளீஸ்? இல்ல இந்த மரத்தை வெட்டிதான் ஆகணும்னா நாம வேற ஒரு மரம் நடலாமே? அத கேட்டதும் எல்லா பெரியவங்களும் அமைதியா நின்னுட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. அன்னைக்கு ராத்திரி அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட மறுபடியும் பேசினான். கிருஷ்ணா, இத்தனை நாள் இந்த உலகம் வெறும் மனுஷங்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். மத்த எதை பத்தியும் நான் யோசிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் என்னை சுத்தி எத்தனை ஜீவராசிகள் இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு கிருஷ்ணா. சின்னதோ பெருசோ எல்லா ஜீவராசிகளையும் சமமா மதிக்கிற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறது எனக்கே ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது கிருஷ்ணா. இத எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவன்களையும் சமமா மதிப்பேன். இது என்னோட ப்ராமிஸ். தேங்க்யூ கிருஷ்ணா. குழந்தைங்களா, பகவத்கீதால சொல்லப்படுற கருத்துக்கள்ல ஒரு முக்கியமான பாடம், நம்மளை சுத்தி இருக்க எல்லா ஜீவராசிகளையும் நாம சமமா மதிக்கணும். எறும்புகள், மரங்கள், பறவைகள், சின்ன பூச்சிகள், மனுஷங்கன்னு எல்லாரையுமே சமமா பார்க்கணும். இந்த உலகத்தை நம்ம வசதிக்காக மட்டும் எடுத்துக்காம இந்த உலகத்தை பாதுகாக்கிற கடமையும் நமக்கு தான் இருக்கு. ஜீவராசிகள் எல்லாரோட கடமையும் அது. எல்லாரையும் சமமா மதிக்க கத்துக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவங்களுக்கான இடம்னு ஒன்னு இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது நாம எல்லாரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம். சிந்திச்சு செயல்படுங்க.
வாழ்க வளமுடன். அர்ஜுனா உங்களை மாதிரி ரொம்ப புத்திசாலியான பையன். பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அர்ஜுன் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா கத்துப்பான். அவனுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சிடும். அர்ஜுன் ரொம்ப கிளவர். அர்ஜுனாவும் இத கேட்க கேட்க அவனும் இத நம்ப ஆரம்பிச்சிட்டான். எந்த அளவுக்குனா, எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு, நான் தான் இந்த உலகத்திலே புத்திசாலின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது பாதி கவனிச்சுட்டு எனக்கு இது தெரியுமேன்னு அலட்சியமா விட்டுடுவான். கிளாஸ்ல மத்த பசங்க கேள்வி கேட்டா இதெல்லாம் ஏன் கேக்குறாங்கன்னு அவனுக்குள்ள சிரிச்சுப்பான். ஒரு நாள் கிளாஸ்ல கிளாஸ் டீச்சர் புது கான்செப்ட் ஒன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் இல்ல, பட் புதுசான கான்செப்ட். கிளாஸ்ல மத்த பசங்க எல்லாரும் கேள்வி கேட்டு அத கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அர்ஜுனாக்கு அந்த கான்செப்ட் புரியல. உடனே ரொம்ப பயந்துட்டான். எனக்கு எல்லாமே தெரியுமே, இது ஏன் எனக்கு புரியல? மத்த பசங்க எல்லாரையும் சுத்தி பார்த்தான். எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கு, அவனை தவிர. மிஸ் கிட்ட குவெஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சான். ஆனா அர்ஜுனாக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் இப்ப புரியலன்னு கேட்டா இது கூட இவனுக்கு புரியலையான்னு என்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு அந்த பயத்திலேயே அமைதியா உட்கார்ந்துட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அர்ஜுனா அவனோட நோட் புக் வச்சு படிக்க உட்கார்ந்தான். அவனுக்கு அந்த லெசன்ல ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவனால புரிஞ்சிக்க முடியல. என்ன இதுன்னு ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டான். புக்க மூடி வச்சு சோகமா உட்கார்ந்துட்டான். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேனே, எல்லார விட நான் தான் புத்திசாலின்னு நினைச்சேன். கேள்வி கேட்காமையே எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கே. கடவுளே, என்ன கைட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டான். அப்போ அவன் முன்னாடி ஒரு பொலிவு தெரிஞ்சது. அவன் பக்கத்துல கிருஷ்ணா வந்தாரு. அமைதியா அர்ஜுனாக்கு பக்கத்துல உட்கார்ந்தாரு. நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க அர்ஜுனா, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. முதல்ல அர்ஜுனா ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் பொறுமையா பேச ஆரம்பிச்சான். நான் எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த லெசன்ல ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா. மிஸ் கிட்ட கேள்வி கேட்டு கத்துக்கலான்னு யோசிச்சேன். ஆனா என்னால கேட்க முடியல கிருஷ்ணா. கிருஷ்ணா மெதுவா கேட்டாரு, ஏன் உன்னால கேள்வி கேட்க முடியல அர்ஜுனா? எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கேள்வி கேட்டா என்ன பத்தி அப்புறம் என்ன யோசிப்பாங்க? எனக்கு கேள்வி கேட்கவும் ரொம்ப பயமா இருந்துச்சு. இது கூட தெரியலையான்னு
யாராச்சும் யோசிச்சுட்டாங்கன்னா அதான் என்னால கேட்க முடியல கிருஷ்ணா. அர்ஜுனா, நீ சின்ன வயசுல எப்படி நடக்க கத்துக்கிட்டேன்னு ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் யோசிச்சான். நடக்க ட்ரை பண்ணி விழுந்து மறுபடியும் ட்ரை பண்ணி தான் கிருஷ்ணா கத்துக்கிட்டேன். அப்போ நீ கீழே விழும்போது அடுத்து நடக்க முயற்சி பண்ணாமைய இருந்த? இல்ல, எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் திருப்பி எழுந்து நடக்க கத்துக்கிட்ட இல்லையா? லைஃபும் அப்படிதான் அர்ஜுனா. எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்றதால நீ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல புது விஷயங்களை கத்துக்காம விட்டுட்ட. தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்த. உன்னோட கியூரியாசிட்டிய நீ மறந்துட்ட அர்ஜுனா. கியூரியாசிட்டி தான் உன்னோட அறிவை வளர்த்துக்க வழிவகுக்கும். அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முடிவே இல்ல அர்ஜுனா. அப்போ கேள்வி கேட்காதது என்னோட தப்பா கிருஷ்ணா? பயத்துல கேள்வி கேட்காததுதான் உன் தப்பு அர்ஜுனா. மத்தவங்க பாக்குறதுக்கு நம்ம அறிவாளியா இருக்கணும்னு யோசிக்க கூடாது. நாம எப்பவுமே புது விஷயங்களை கத்துக்க ஆர்வம் காட்டணும். கியூரியஸா இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டா அந்த நொடி நாம புதுசா கத்துக்கிறத நிறுத்திடுவோம். அது தப்பு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அர்ஜுனாக்கு இப்பதான் மெதுவா எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அடுத்த நாள் கிளாஸ்ல டீச்சர் ஒரு புது லெசன் எடுத்தாங்க. அர்ஜுனா கிளாஸ கவனிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு மறுபடியும் ஃபுல்லா புரியாத மாதிரி இருந்துச்சு. கேள்வி கேட்க யோசிச்சான். ஆனா பயமாவும் இருந்துச்சு. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு கை தூக்கி மிஸ் கிட்ட, எனக்கு இது புரியல மிஸ், மறுபடியும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். அவங்க மிஸ்ஸும் கண்டிப்பா அர்ஜுனான்னு மறுபடியும் அந்த லெசனை சொல்லி கொடுத்தாங்க. அர்ஜுனாக்கு ஒரு புது கான்பிடன்ஸ் வந்துச்சு. அவன் அன்னைக்கு அந்த லெசன் மட்டும் கத்துக்கல, எப்பவுமே புது விஷயங்களை பத்தி கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு நைட் அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட சொன்னான். கிருஷ்ணா, நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எனக்கே தெரியாம புது விஷயங்களை கத்துக்க எந்த ஆர்வமும் காட்டாம இருந்திருக்கேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எந்த மனுஷனும் எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது. எல்லாருமே அவங்க வாழ்க்கை ஃபுல்லா புது விஷயங்களை கத்துக்க ஆர்வம் காட்டும் போதுதான் அவங்க சிறந்த மனுஷங்க ஆகுறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ஆர்வத்தோட கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. குழந்தைங்களா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுந்துதான் கத்துப்பீங்க. கீழே விழுந்தா மறுபடியும் முயற்சி பண்ண கூடாதுன்னு நினைச்சா நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கவே முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புதுசா ஆர்வத்தோட கத்துக்கிட்டே இருக்கணும். நாம கேள்வி கேட்டா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்களான்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது.
எல்லாமே தெரிஞ்சு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. புது விஷயங்களை ஆர்வத்தோட கத்துக்கிறவங்க தான் புத்திசாலி. நீங்களும் புத்திசாலியா இருங்க. புது விஷயங்களை ஆர்வத்தோட கேள்வி கேட்டு கத்துக்கோங்க. உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எப்பவுமே தயக்கம் காட்டாதீங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இத மறக்காதீங்க. சிந்திச்சு பாருங்க. தி எண்ட். பகவத்கீதாவோட கதைகளை தெரிஞ்சுக்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.